ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி ஏலக்காய் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். இஞ்சி ஏலக்காய் டீக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: இஞ்சி 2 பீஸு, ஏலக்காய் கொஞ்சம், சுகர் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் மில்க்கு, பால் கொஞ்சம். நாங்கள் 3% போட போகிறோம் இன்றைக்கி இஞ்சி ஏலக்காய் டீ. ஸோ 3% ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவிடி கோல்டு கப் ப்ரீமியம் டஸ்ட் டீ, இந்த டீயும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா தாஜ்மஹால் டீ, இதுக்குள்ளே இருக்கிறது தாஜ்மஹால் டீ தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு நம்ம இப்போது எப்படி இஞ்சி ஏலக்காய் டீ போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிம்மில் ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றிட்டு காய்ச்சிட்ருக்கோம். இது ஒன்ஸ் காஞ்சினோடனே நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா காய்ச்சி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். 3 டம்ளர் ஊற்றணும், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இடித்து வச்ச இஞ்சியும் ஏலக்காவையும் போட்டுட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு அதான் பண்ண போகிறோம். இஞ்சியும் ஏலக்காவும் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை போடணும் இதுக்கப்புறம். ஸோ இப்போ 6 ஸ்பூன் சர்க்கரை போடணும். 1 2 3 6 ஸ்பூன் சர்க்கரை போட்டாச்சு. நல்லா கொதிக்கணும். எங்கள் அம்மாவும் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து டீ தூள் போடணும். ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூனு. ஸோ 3 ஸ்பூன் போடணும். 3.5 போடலாமா? சரி. ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூனு, 3.5 போட்டால் சரி. 2 ஸ்பூனு போடுறேன். 1 கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 2 3 ஸ்பூன் போட்டாச்சு. நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் சிம்லேயே வைக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக கலக்கி விடணும். டீ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா இந்த டீ தூணும். இந்த எசன்ஸ்லாம் இறங்கணும் உள்ள. இப்போ பால் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் 1.5 டம்ளர் ஊற்றணும். 1.25 ஊற்றணுமா?
இப்போது மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோ இப்போ ரெடி ஆயிடுச்சு 1 கப் ஆஃப் இஞ்சி ஏலக்காய் டீ. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.